ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே சமயம் நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்முடைய விஜயோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. நம்மளுடைய விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த மொபைல் வரத்தை வந்து கண்டுக்காது இருக்காங்க. சரி, தூக்கத்துலேருந்து வந்து எழுந்துருவார், எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும், நம்ம வந்து மொபைலை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்மளுடைய விஜய் வந்து கையை வந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து சில்பாய் நம்மளுடைய விஜய் மேலே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றதோட அவங்களோட கண்ணில் வந்து பார்த்தா நல்லா தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குதுங்க, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு பெட் மேலே வந்து உருண்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்து விஜய் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சந்தோஷத்தில் வந்து கல்லிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பை தான் வந்து மேலே வந்து விழுந்தா, மல்லி நான் தான் உங்ககிட்ட வந்து நைட்டே சொன்னல என் ரூம் பக்கம் வந்து வரக்கூடாதுன்ட்டு, எதுக்காக வந்து என் ரூம் சைடு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. இல்லை ரூமை வந்து க்ளீன் பண்ணலான்னு தான் வந்தேன், அப்போ வந்து உங்கள் மொபைல் அடிச்சுட்டு இருந்துச்சு, நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் வந்து எதுக்கு சரி அப்படின்றதான் மொபைலை வந்து கட் பண்ணலான்னு போனால் அந்த டைமில் தான் வந்து ஸ்லிப்பாகி மேலே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதை பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து சுத்தமாக வந்து நம்ப மாட்டாங்க. நீ சொல்கிறதெல்லாம் வந்து நம்புறதுக்கு ஆள் இல்லை, நீ வந்து பிளான் பண்ணி தான் வந்து விஜயோட ரூமுக்கு வந்து வந்திருப்ப, வேணும்னே தான் வந்து விஜய் மேலே வந்து விழுந்திருப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருளையை வந்து கிளப்பி விட்டு நம்மளுடைய விஜயை வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என் மல்லி என் மாமா தான் வந்து சொல்லிட்டார்ல உங்கள் காலத்தில் வந்து தாலி கட்டல கயிறு தான் கட்டியிருக்குன்ட்டு, மேலும் மேலும் எதுக்காக வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மரியாதையாக வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிக்கு வந்து பாருங்க கோவம், ஏன்டி அதை சொல்ல நீ யார், என்னை வந்து கட்டிட்டு வந்தவரே வந்து சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், என் மக வந்து இந்த வீட்டில் இருக்க அவளுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களெல்லாம் வந்து நான் வந்து சும்மா வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி நீ ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க, மரியாதையாக வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியில் இந்த ரஞ்சிதா கையிலலாம் வந்து சும்மா சவால் விட்டு பேசுனது நம்முடைய அன்னபூர்ணி வந்து பார்த்துட்டு, மல்லி சபாஸ் இந்த மாதிரி தான் வந்து இவங்ககிட்டாலும் வந்து பேசுகிறோம், அப்போ தான் நீ விஜய் வந்து ஒன்றா சேர முடியும், அப்படி இல்லைனா வந்து இன்னும் விஜய் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு ராட்சசிங்களை வந்து யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லியை வந்து பாராட்ட போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் போட்டுவாங்க. ஸ்கிப் பண்ண தேங்க்ஸ்.